முதல் உத்தரப்பட்டாத யாருக்குடா ஆத்திரம்? சின்ன பிள்ளைகளா இருக்காங்களே, இந்த மாதிரி காணகத்து வழியா வருதுங்களே, பாவம் வழியில போற வழியில என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இவங்களுக்கு ஏதோ உபகாரம் பண்ணலாம். இல்ல நல்ல காரியம் முதல்ல சொல்லிட்டாங்க யாரு நாட்டு பாத தண்ணி குடிக்கிறப்பதான் அவன் தோய்க்கு போறான். லாபத்தை அனுபவிக்கிறானுங்க. நாரதன் கிட்ட மாட்டினவனும் நாராயணன் கிட்ட போனவனும் திரும்பதான் சரித்திரமே கிடையாது. பார்த்தாலே வேலை முடியும். உன் கூட நான் கூட்டாளி போட்டேன். முதல் காலையிலோட கொண்டு சிவனைக்கு செய்கிறோம். நீ ஒரு பெரிய உங்களை வந்து இப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா, கொஞ்சம் போறது வேணாம்னு சொல்றேன். இந்த காரணத்தை பார்க்கிற பார்வையில ஒரு அரசனுடைய ஒரு நாட்டினுடைய மன்னருடைய குழந்தைங்க மாதிரி தெரியுதுங்க. ஆனா காவி உடை அணிந்து அப்பா வாத்தியாச்சு தெரியுமா? நீங்க காவி உடை இருவரும் ஒரு நாட்டினுடைய அரசனுடைய பிள்ளைங்க மாதிரி இருக்கிறீங்க. ஆனா உங்க உடையும் நீங்க வந்திருந்த இடமும் தெரியல. அதனால எங்க போறீங்க? உன்னுடைய ஊர் என்ன பேர் என்ன அதை முதல் தெரிவிப்பார். அப்படி தெரிவிக்கின்றார். நீ தெரிவிப்பார். போனா ஊரு என்ன எங்களுக்கு வழிமறைக்கு அப்படி என் விளக்கத்தை சொன்னா உங்களுக்கு என் தந்தையோ ஐநாயக பிரம்மதேவன், என் தாத்தாகிறார ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, என் தாத்தா. நீங்க இப்போ என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவர். ஆமா, ஒரு நொடியில இந்த உலகத்தையே ஒரு நொடியில 3 உலகத்தை சுற்றி வராரு. உங்க விளக்கம்? நாராயணனுக்கு பேர நான்முகன் மைந்தன். மகாமுனிவர் பாலரே, இப்ப என் விளக்கம் கேட்டீங்க. என்ன என்னுடைய தாய் தந்தை எங்க வர்க்கம் என்ன நான் சொல்லிட்டேன்.
உன் தாய், உன் நாடு, உங்க ஒப்பன், உங்க வழி, அதை மட்டும் சொல்லு. ஏய், ஆ. நாங்க ஜெயிக்கணுமா? ஆமா. செத்தாயா மாயாவி, ஏய், முடியாது. இப்போ தெரிஞ்சு கொள்ளையா வயலாசுரனுக்கும் மாயாமோகினிக்கும் என் தந்தை வயலாசுரன், என் தாயார் மாயாமோகினி, என் பெயரோ வாதாபீஸ்வரன். இதோ, என் தந்தை பெயரோ வயலாசுரன். தெரிந்து கொள்ளலையா? உங்க அம்மாவை பத்தி தெரியுங்க. ராமதாஸ் ஜி வா. என்னம்மா வாங்கி கொடுக்குறா. இவன் ரெண்டு பேரும் இவன் வர்க்கம் என்னான்னு இவனுங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். தெரியுமா? ஒண்ணும் கூச்சாக்கிட்ட பேசல கெட்டிக்காரன் இல்ல, இல்ல, எப்படி? ஏன் ரகசியம் தெரியல? இவன் ரெண்டு பேரும் ஆஹா இவனுடைய வர்க்க முப்பாட்ட பாட்ட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி உப்பு கண்டம் போட்டுருவான். உப்பு கண்டத்தெல்லாம் பாக்குறாள் இல்லம்பா. எவன் உப்பு கண்டம் போட்டு நான் பாத்துக்கிறேன். மூணு யுகமா அவன் அத்தனை பேரும் பாத்துட்டான். ஒண்ணு இவனுடைய தாத்தா இருக்கிறானே, இவன் தாத்தா ஒருத்தன் இருந்தானே, அவன் தேவர்கள் அமிர்தம் கிடையும் பொழுது அந்த அமிர்தத்தை திருட்டுபடியாக ஆமா தேவர் மாதிரி உருவு மாதிரி உட்கார்ந்து தின்னவன் இவன் பாட்டேன். திருடு அடுத்தவன் சொத்தை திருடுறதுக்கு இவனுங்க ஆளு, இவனுங்க வர்க்கம். நம்ம உட்கார்ந்து பேசுவோம் இல்ல வாங்க நின்னே பேசுவோம். அப்படி இருக்கும்போது ஆஹா தாத்தா நான் அவர் மோகினி ரூபம் எடுத்து எடுத்து இந்த தேவ அமிர்தத்தை